இன்றைக்கி நம்ம வந்து 3 கேஜ் வாங்கியிருக்கோம். 2 பேர்ட்ஸ் கேஜ், ஒரு டாக் கேஜ். இது ஆக்சுவலாக வந்து இந்த கூண்டுக்கு செலவு பண்ணது கூட ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணுறது தான் ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு. அதுவும் வந்து அவங்களாம் வந்து இறக்கி வைக்க மாட்டாங்களாம். அதுக்கு வந்து தனியாக நான் ஒரு சார்ஜ் பண்ணணுமா. இறக்குறதுக்கு கூட நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு என் தம்பியும் எங்கள் டேடியும் இறக்கி வச்சிட்டாங்க. இந்த பெரிய கூண்டை வந்து ஆக்சுவலாக ஒரு மினி ஏவியரி செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன பறவை விடுறதுன்னு தான் இன்னும் தெரியல. இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸாட்டிக்காக சொல்லாதீங்க. என் பட்ஜெட் கம்மியாக இந்தந்த பேர்ட்ஸ்லாம் விடலாம், இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி அப்படின்ற பேர்ட்லாம் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக தான் வாங்குகிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் கூண்டு. ஆனால் இதில் நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன். இந்த கூண்டில் வந்து ஃபின்ச்சஸ் மட்டும் விடலாம், அப்படி இல்லைனா பஜ்ஜீஸ் மட்டும் விடலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஆனால் ஒரு 6-7 பானை கட்டி இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் விட மாட்டேன். ஒரு 2-3 பேர் தான் விடுவேன். ஏன்னா அப்போ தான் நல்லா ஃப்ரீயாக பறந்துட்டு இருப்பாங்க. இப்போ 3வதாக வர்றது தான் வந்து டாக் கேஜோட ட்ரே வந்துருச்சு. இப்போ வந்து கேஜ். டாக் கேஜ் வாங்கியாச்சு, உங்களை போட்டு அடைச்சிருவோமா அப்படிலாம் இல்லை. இதில் ஒருத்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்ட்டு ஒரு டவுட். இப்போது 2 ஃபீமேல் இருக்காங்க எங்ககிட்ட. அவங்க 2 பேரும் வந்து இப்போ ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. அப்போ குட்டி போட்டால் மேபி சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கூண்டு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த 3 கூண்டுமே வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் எதனா யூஸ்ஃபுல்லாக பேர்ட் வாங்கி விடணும். சும்மா அழகுக்குன்னு இல்லாமல் பிஸ்னஸாக.